அப்பா ஜாலியா இருக்கிறாங்களே, எங்க அண்ணன் தம்பிங்க மாதிரி இருக்காங்களே, கண்டுபிடிச்சான் 11 பேரையும். ஆனா இவங்க 11 பேராலையும் யாரை கண்டுபிடிக்க முடியல? யோசேப்பை கண்டுபிடிக்க முடியல. வை? ஒருவேளை யோசேப்பு அப்படியே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி யாக்கோபு மாதிரியே இருக்கிறாரு. யார மாதிரியே இருக்கிறாரு? அச்சுல பார்த்த மாதிரி யாக்கோபு மாதிரியே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட இவங்களால யோசேப்பை கண்டுபிடிக்கவே ஏன் முடியலன்னா, இவங்க மைண்ட்ல இவன் இவ்வளவு நல்லா இருப்பான்னு சொல்லி நினைக்கல. அதனால இவங்களால அதை கண்டுபிடிக்க, யாக்கோபு மாதிரியே இருந்தாலும் கூட இவங்க மைண்ட்ல இவன் யோசேப்பா இருப்பான்னு திங்க் பண்ணவே. ஏன்னா இவங்க பொறுத்தவரை இவனுடைய வேல்யூ எவ்வளவு? 20 வெள்ளிக்காசு. இவனை பொறுத்தவரை அடிமை, எங்கேயோ ஒரு இடத்துல சட்டை இல்லாம ட்ரவுசரோட அடிமையா இருப்பான் அப்படின்னா இவங்க மைண்ட்ல திங்க் பண்ணிருக்காங்க. 30 வருஷம் கழிச்சு பார்த்தா கிளைமேட்டே மாறி கிடக்குது. அவன் ராஜா மாதிரி மகுடெல்லாம் சூட்டி பயங்கரமா நிக்கிறான். இவங்களால கெஸ் பண்ண முடியல. வாசல்ல வந்து யோசேப்பு அழுகுறான். இவங்க ராஜா அழுவதற்கான காரணம் என்ன? அவன் சொல்றான், நான் தான் யோசேப்பு. நீயா? கிளைமேட்டே மாறிடுச்சு, சிச்சுவேஷனே மாறிடுச்சு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்லுவேன், நீங்களா ஆமேன்னு சொல்லணும். அடுத்த ஒரு 5 ஆண்டுகள்ல இன்னைக்கு உங்களை பார்த்த எவனுமே நீதான்னு சொன்னா நம்ப முடியாத அளவுக்கு நம்ம அடையாளத்தையே கர்த்தர் மாற்றி வைத்திருப்பாராக. நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றத்தை நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள இன்னைக்கு பார்த்த யாருமே இது நீதான்னு சொன்னா அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு உன்னத சிகரங்களுக்குள் கர்த்தர் நம்மை நகர்த்த விரும்புகிறார்.